கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அருமையான மகிமையான காலை ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இந்த பரிசுத்த திருப்பந்திய நாளிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு முக்கியமான தலைப்பை குறித்து நாம் ஒரு வேத பாடமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு பிரசங்கம் அல்ல. பிரசங்கம் சபைக்கு வெளியில தான், சபைக்குள்ள போதனை தான். அப்படிதானே? சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வெளியே போதனம் பண்ணக்கூடாது. சில பேர் தவறு பண்ணுகிறார்கள். வெளியே போதனம் பண்ணிட்டு சபைக்குள்ள பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பான காரியம். சபையில நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்கு பிரசங்கம் தேவையில்லை, நமக்கு டீச்சிங் தான் வேணும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், மாமிசத்திற்கு எதிராக போராடுதல். மாமிசத்துக்கு எதிராக போராடுதல். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆகவே அந்த செய்தி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முக்கியமான ஒரு வேத பாடம். இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வோமானால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியும். அநேக சமயத்திலே நாம் நினைக்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆகிறது, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், நல்ல ஒரு சபை ஐக்கியத்தில் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் என்னோட வாழ்க்கையிலே தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லையே, ஒரு மேற்கொள்கிற வாழ்க்கை வாழ முடியலையே. ஒவ்வொரு விதையும் சோதிக்கப்படும் போது அந்த பாவத்தில் விழுந்து விடுகிறேனே, சோதனைக்கு உட்பட்டு விடுகிறேனே, நான் ஜெயமாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கலாம். எப்படி ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும்? மாம்சத்துக்கு விரோதமாக எப்படி போராட முடியும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் திசை திருப்பப்படாதபடி, சிதறாதபடி கவனித்து கர்த்தருடைய வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். ஆவியான உங்களோடு தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். நாம நம்முடைய இருதயத்தையும் மனதையும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திறந்து வைப்போம். ஆவியான நம்மோடு கூட பேசுவாராக. பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 வாசிக்க போகிறோம். நாம் தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்கள் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 21 வசனங்களை வரைக்கும் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 21 வரைக்கும் வாசிக்கலாமா? பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலியானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் நம்மோடு கூட பேச விட்டு கொடுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலும் 3 விதமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். 3 விதமான சத்துருக்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு விசுவாசியும் இந்த 3 விதமான சத்துருக்களை மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். There are 3 enemies in the life of every believer, every Christian. இந்த 3 சத்துருக்களை நாம் மேற்கொண்டு ஜெயிக்காத பட்சத்தில் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்மால் வாழவே முடியாது.
அந்த 3 சத்துருக்கள் என்னவென்றால், முதலாவது உலகம், இரண்டாவது மாமிசம், மூன்றாவது பிசாசு. நல்ல தெளிவா இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3 சத்துருக்கள், 3 விரோதிகள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 3 விரோதிகள். முதலாவது என்னது? உலகம். இரண்டாவது மாமிசம், மூன்றாவது பிசாசு. உலகம் என்று சொல்லும்போது பரிசுத்த வேதாகமத்திலே உலகம் என்று நீங்கள் வாசிக்கும் போது இந்த பூமியை குறித்து நீங்கள் சிந்திக்க கூடாது. Don't think of the cosmos, don't think of the universe. உலகம் என்று சொல்லும்போது தேவனுக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பை குறித்து சிந்திக்க வேண்டும். வேதம் உலகம் என்று சொல்லும்போது பூலோக வரப்படைத்திலே பார்க்கிற உலகம் அல்ல, பூமி அல்ல. பரிசுத்த வேதாகமத்திலே உலகம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது என்றால், தேவனுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்ட பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. அதுதான் நமக்கு ஒரு சத்துரு. It's not the material physical world. சத்துருவாகிய பிசாசுடைய தலைமையிலே சபைக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. அதனால்தான் வேதம் சொல்லுது உலகம் பொல்லாங்குக்குள் இருக்கிறது. அப்படிதானே? இன்னைக்கு சத்துருவாகிய பிசாசு உலகத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அமைப்பு தேவனுக்கு விரோதமான ஒரு அமைப்பு. அதை தான் வேதம் உலகம் என்று சொல்லுகிறது. நம்முடைய முதல் சத்துரு அதுதான். இந்த அமைப்பு என்ன செய்கிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை தன்னுடைய அமைப்புக்குள்ளாக கொண்டு வந்து உலகத்தாராக, மாமிசத்துக்கு ஏற்றவர்களாக, மாமிச சிந்தை உள்ளவர்களாக, நம்மையும் உலகத்தாரை போல மாற்றும்படியாக இந்த உலகம், இந்த அமைப்பு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. This world is trying to squeeze us into its mold and fashion us and make us a carnal, fleshly believer. இந்த உலக அமைப்பு இன்றைக்கு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையும் அந்த வலைக்குள்ள இழுத்து ஒரு மாமிச பிரகாரமாக, உலக பிரகாரமாக, பாவத்துக்குள்ளாக நம்ம இழுத்து தேவனுக்கு விரோதமான ஒரு பகையை கர்த்தருடைய பிள்ளைகளே உண்டாக்கும்படியாக. வேதம் என்ன சொல்லுது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை. ஆனா இன்னைக்கு உலகம் என்ன செய்கிறது என்றால், நம்ம அந்த உலகத்தை நேசிக்க செய்து, உலகத்தின் காரியங்களை நேசிக்க செய்து, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளையே தேவனுக்கு விரோதமாக பகைஞ்சராய் மாற்றுவதுதான் இந்த உலகத்தின் அமைப்பு. அநேக சமயத்தில் நாம் விளங்கிக் கொள்கிறது இல்லை. இதை வெளியில் இருந்து வருகிற ஒரு சத்ரு என்று சொல்கிறேன். I call this external foe. வெளியிலிருந்து வருகிற சத்ரு இது. உலகம் என்று சொல்லும்போது external foe, வெளியிலிருந்து வருகிற சத்ரு. இரண்டாவது சத்ரு பிசாசு. அது ஆங்கிலத்தில் நம்ம சொல்ல வேண்டுமானால் infernal foe. infernal foe, infernal foe என்று சொன்னால் அது நரகத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து நமக்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள். நம்முடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக, பிரதிஷ்டைக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக போராடி நமக்கு விரோதமாக எழும்புகிற, அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் கண்டிப்பா நமக்கு விரோதமா வரும், ஆனா மேற்கொள்ள முடியாது. அப்ப இரண்டாவது சத்ரு பிசாசு, முதலாவது சத்ரு உலகம், இன்டர்னல் ஃபோ. இரண்டாவது சத்ரு பிசாசு, இன்ஃபர்னல் ஃபோ, அந்தகார சக்திகள். இது ஒரு கற்பனை அல்ல, இது நிஜம். பிசாசு தந்திரமாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பேதுரு சொல்றார், ஜாக்கிரதையா இருங்க, அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவரை விழுங்கலாமோ என்று
அவன் வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பிசாசு அலைந்து கொண்டிருக்கிறான். ஆகவே பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இரண்டாவது சத்துரு பிசாசு. இந்த மூன்றாவது சத்துரு தான் மாமிசம். I call this internal foe. உள்ளே நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு சத்துரு. உலகம் வெளியிலிருந்து வருகிற சத்துரு. பிசாசு பாதாளத்திலிருந்து வருகிற அசுத்தாவியினால வருகிற ஒரு சத்துரு. மாமிசம் நமக்குள்ளாகவே இருக்கிற ஒரு சத்துரு. இந்த காரியத்தை நாம் தெளிவாக விளங்கி கொண்டாதான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இந்த மாமிசம் என்று சொல்லும் போது நீங்க இந்த மாமிசத்தை நினைக்க கூடாது. நம்முடைய தோல், சதை, எலும்பு, ரத்தம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதாகமத்திலே மாமிசம் என்று சொல்லும் போது இந்த மாமிசத்தை குறிக்கவில்லை. எதை குறிக்கிறது என்றால் விழுந்து போன மனுஷனுடைய சுவாபத்தை குறிக்கிறது. It talks about the carnal desire of the nature of the fallen man. விழுந்து போன மாமிச சுவாபம், சுவாபத்தை தான் குறிக்கிறது. மாமிசம் என்று சொல்லும் போது இந்த மாமிசம் அல்ல, விழுந்து போன மனுஷனுடைய சுவாபத்தை குறிக்கிறது. அதை தான் வேதாகமம் மாமிசம் என்று அழைக்கிறது. அருமையான சபையாரே, இந்த மாமிசத்தை நாம் மேற்கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை காண முடியாது. அநேக சமயத்திலே சத்ரு என்று சொல்லும் போது நாம் வெளியே எங்கே சத்ரு இருக்கிறான்னு தேடி பார்க்கிறோம். சத்ரு இங்க இருக்கிறானா? அங்க இல்ல இல்ல, சத்ரு வேற எங்கேயும் இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நாமே நமக்கு சத்துருவாய் மாறிவிடுகிறோம். நம்முடைய மாமிசமே சத்துருவாய் மாறிவிடு. அதனாலதான் பக்தன் யோபு சொல்கிறார், நான் என்னையே ஆரோசிக்கிறேன் சொல்றாரா. ஐ abhor myself. என்னையே ஆரோசிக்கிறேன், என்னையே வெறுக்கிறேன். ஏன்னா எனக்குள்ள நன்மை ஏதும் இல்லை, தேவனை பிரியப்படுத்த விரும்ப. அதனால பவுல் சொல்றார் பாருங்க, நான் எதை செய்யணும்னு விரும்புறேனோ அதை செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதை தான் செய்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறோம்? அப்ப மாமிசத்துக்கும் ஆவிக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல நமக்கு ஒரு ஜெயம் வேணும். நீங்க யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தாவீதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீர்கள் என்றால், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த கோலியாத்தை தாவீது தன்னுடைய கவனினால கல்லினாலும் அடித்து வீழ்த்தி விடுகிறார். ஒரே கல்லு தான், கோலியாத்து விழுந்துடுற. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும், தாவீதுடைய மாமிசத்திலிருந்து கோலியாத்தை தாவீதால ஒன்றும் பண்ண முடியவில்லை. வெளியில கோலியாத்தை வீழ்த்திட்டாரு. ஆனா தாவீதுக்கு தெரியல, மாமிசத்திலே ஒரு ராட்சதன் இருந்திருக்கிறான். இச்சை என்ற ஒரு ராட்சதன் மாமிசத்திலே. அதுல தாவீதால ஜெயம் எடுக்க முடியவில்லையே. நீங்க அநேக பேருக்கு வெளியில வெற்றி மாறி தெரியுது, ஜெயம் மாறி தெரியுது, ஆனா உள்ளான அந்தரங்க வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் திட்டவட்டமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீங்க யோசித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்க. எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த வரைக்கும் பார்வோன் தான் உங்களுக்கு சத்துருவே, பார்வோன் தான் சத்துரு. ஆனா எகிப்தை விட்டு கர்த்தர் விடுதலையாக்கி வனாந்திரத்தில் கொண்டு வந்த பிறகு அவருடைய சத்துரு பார்வோன் அல்ல, சொந்த மாமிசமே சத்துரு. மாமிசமே சத்துரு. ஆண்டவர் தோராவை கொடுக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார் சீனாய் மலையில அடிவாரத்தில். ஆனால் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கர்த்தருக்கு பிரியமா நடக்க முடியல, மாமிசம் விடமாட்டேன். எனக்கு அருமையான தேவ சபையே, ரட்சிக்கப்படுகிற வரைக்கும், ரட்சிப்புக்கு முன்னே நம்முடைய பிரதான சத்துரு பிசாசு நம்ம ரட்சிக்கப்படக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டே இருந்தான். ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டே இருந்தான். சபைக்கு வரக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டே இருந்தான். ஆனா கிருபையினாலே அவருடைய விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நம்முடைய பிரதான சத்துரு பிசாசு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய பிரதான சத்துரு யாரு தெரியுமா? நம்முடைய சொந்த மாமிசம். பிசாசு இந்த மாமிசத்தை வைத்துக்கிட்டு தான்
நம்ம இன்னைக்கு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதபடி அவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். நீங்க உங்களுடைய சத்துரு யாருன்னு பார்க்கணும்னா இங்கேயும் அங்கேயும் பார்க்க வேணாம், கண்ணாடிக்கு போனால் நின்று போய் பாருங்க, உங்களுக்கு சத்துரு யாருன்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது மாமிசத்தின் மேலே நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்கிறார். மாமிசம் ஆவிக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது, ஆவி மாமிசத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. இதை விளக்கும்படியாக பரிசுத்தாவினர் பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான உதாரணத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் அந்த இடத்துல வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் அத்தனையும் நமக்கு திருஷ்டாங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. They are given to us as examples. Whatever happened to the people of Israel in the Old Testament, they are examples to us. அப்ப பழைய ஏற்பாட்டில் நடந்த அத்தனை சம்பவங்களும் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு திருஷ்டாந்தங்கள், முன்மாதிரி, அதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ், மாதிரிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். எல்லாரும் கவனித்து கூர்ந்து கவனிக்க வேணும். இதில் அநேக சத்தியங்கள் இருக்கிறது, நாம் நழுவ விட்டுவிடக்கூடாது. நாம் ஜெயமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், தீர்மானம், விருப்பம். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் விளங்கி அறிந்து கொள்வோமானால் விடுதலை. வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியத்தை அறியாத வரைக்கும் விடுதலை கிடையாது. என்னைக்கு சத்தியத்தை நம்ம அறிகிறோமோ அன்னைக்கு தான் விடுதலை. இன்னைக்கு இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பா வாழ்க்கையில் விடுதலை. இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது நம்முடைய மாமிசத்தின் மேல் எப்படி ஜெயம் எடுப்பது, how to take victory over our flesh, ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 வாசிக்க போகிறோம். வாசிக்கப்படுகிற வசனங்களை உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை திறந்து கவனித்து பின்பற்றி வாருங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 16 வரைக்கும் வாசிக்க கேட்போம். உங்களுடைய வேதாகமத்திலே பாருங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும், நல்ல கவனிங்கள், ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அந்த கையில என்ன இருந்தது? தேவனுடைய கோல் அல்ல. அந்த கையில மோசே உயர்த்தி பிடித்த தன்னுடைய கையில தேவனுடைய கோல் இருந்தது. அதுதான் முக்கியம். ஓகே, அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும்
ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை இது. அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ரொம்ப முக்கியமான வசனம் 14, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு, இதை மறந்துவிடக் கூடாது, இந்த சம்பவத்தை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி, இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை, 16வது வசனம் முக்கியம், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், அமலேக்கின் கை யாருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கு? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும், அந்த நாட்கள் மாத்திரம் அல்ல, தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அமலேக்குக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தை நாம் ஒரு செய்தியாக தியானிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லும்போது இன்றைய காலத்து கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்திலே இருந்ததற்கு இன்றைக்கு ரட்சிக்கப்படாத விசுவாசிகளுக்கு அது அடையாளம். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறது எதற்கு அடையாளம் என்றால், இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு அடையாளம். அவர்கள் பார்வோனின் ஆளுகை கீழ் இருக்கிறார்கள். பார்வோன் யாருக்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறார். அப்ப ஒரு நபர் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமையா இருக்கிறார் என்றால் அந்த நபர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, பிசாசோட அடிமைத்தனத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் தேவனுடைய மகத்தான கிருபையினாலே ஓங்கின புயத்தை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார் என்றால், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக, பஸ்கா ஆட்டின் இரத்தத்தின் மூலமாக. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால விடுதலை ஆக்கப்படாவிட்டால் சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடியாது. ஹல்லேலூயா. இது எதற்கு அடையாளமா இருக்கு என்றால், நம்முடைய ரட்சிப்புக்கு அடையாளமா இருக்கிறது. அருமையான சபையாரே, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு காலத்திலே ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எல்லாரும் எகிப்தில் இருந்தவர்கள் தான். ஆவிக்குரிய எகிப்து, ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலே பார்வோனாகிய பிசாசோட ஆளுகை கீழே நம்ம எல்லாருமே சத்துருவாகிய பிசாசோட பார்வோனுடைய ஆளுகை கீழே தான் நம்ம ஒரு நாள் இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம், இரத்தத்தினாலே வெளியே வந்தோம். ஹல்லேலூயா. அப்ப எகிப்து என்று சொல்லும் போது பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை குறிக்குமானால், வனாந்திரத்தில் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்கள்? மாமிசத்துக்குரியவர்களுக்கு அடையாளமா இருக்கிறார்கள். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னும் எகிப்திலே இருக்கிறாங்க அப்படின்னா ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். எகிப்தை விட்டுட்டு வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனா எப்படி இருக்கிறாங்க? மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். கானான் என்று சொல்லும் போது ஜீவனுள்ளோர் தேசம், ஒரு மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இட்ஸ் a life of victory. யோசிச்சு பாருங்க, நல்ல கவனிங்கள். எகிப்திலே ஒருவர் இருக்கிறார் என்றால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டு வனாந்திரத்தில் வந்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டுட்டாரு, இன்னும் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறாரு, இன்னும் மாம்சத்தின் மேல ஜெயம் இல்லை. ஆனால் இவர் எங்கே போய் கொண்டிருக்கிறார் என்றால் கானானுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அப்படியே உங்களோட வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பாருங்க. கர்த்தர் நம்மளை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆனா இன்னைக்கு வரைக்கும் மாம்சத்தோட போராடிக்கிட்டே இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு வரைக்கும் மாம்சத்தோட போராட்டம் தான். ஆனா நம்ம எங்க போய் கொண்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? நித்திய ஜீவனுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். ஆனா நித்திய ஜீவனுக்கு போகிற வழியிலே நமக்கு தடையா இருக்கிறது யார் தெரியுமா? அமலேக்கு தான். எத்தனை பேருக்கு விளங்குது? எகிப்திலிருந்து வெளியே வந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்திலே மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாக போராடி கொண்டு கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தாங்க அமலேக்கு வந்து தாக்கு. அந்த சமயத்தில் தான் அமலேக்கு வந்து தாக்கு. எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள், ஆனால் இன்னும் கானானுக்குள்ளே போகவில்லை. கானான் யாரை குறிக்கிறது? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களை குறிக்கிறது. மாமிசத்தை மேற்கொண்டவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்து வனாந்தரத்தில் கானானுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விரோதமாய் வருகிறது யாரு? அமலேக்கியர். அந்த முன்னேற்றத்தை தடை பண்ணும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போக கூடாதபடி தடையாய் அந்த ரெஃபிதீமிலே வந்து எதிர்த்து போராடுகிற ஜனம் தான் அமலேக்கியர். நீங்க நல்லா கவனிக்கணும். எகிப்து உலகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பார்வோன் பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருக்கிறார்கள். அப்படி என்றால் அமலேக்கு எதுக்கு அடையாளமா இருக்கிறது? மாமிசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எப்படின்னு சொல்றேன்? அமலேக்கு நம்முடைய மாமிசத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த அமலேக்கை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மாமிசம் என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்திலே மாமிசம் என்று குறிப்பிடுகிற காரியம் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் அமலேக்கியரை குறித்து தான் எழுதுகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் எது நமக்கு தெரியணும்? பழைய ஏற்பாட்டு தோரா தெரியணும். இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்தை அநேக கிறிஸ்தவர்கள் சரியாய் விளங்கிக் கொள்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் படித்ததை நம்ம படிக்காம இருக்கிறது தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எதை படிச்சுட்டு நிருபங்களை எழுதுறாரு? தோராவை படிச்சுட்டு தான் எழுதுறாரு. இன்னைக்கு பவுலுடைய நிருபங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பவுல் படிச்சதை நம்மளும் படிக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? If we have to understand the epistles of Paul, we must study what Paul studied. பவுல் அந்த நிருபங்களிலே முழுமையா எங்க இருந்து எழுதுகிறார் என்றால் தோராவிலிருந்து முதல் 5 புத்தகத்தை தான் எழுதுகிறார். அப்ப கலாத்திய நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே மாமிசத்தை குறித்து அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது யாரை குறித்து எழுதுகிறார்? அமலேக்கியரை குறித்து எழுதுகிறார். இப்ப அந்த அமலேக்கியர் யார்? நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கவனித்து வாசித்து படிப்பில் என்றால் இந்த அமலேக்கியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏசாவுடைய பேரன். அமலேக்கியர் யாரு? ஏசாவுடைய பேரன். அமலேக் was the grandson of Esau. வேதம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் ஏசாவை வெறுத்தார். கர்த்தர் ஏசாவை இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தியம் புரியல. சில நினைச்சு ஏன் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராக? யாக்கோபை தேவன் நேசித்தாரா? ஏசாவை ஒரு மனுஷனை கர்த்தர் நேசித்து இன்னொரு மனுஷனை கர்த்தர் வெறுத்துருவாரா? ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆவியானவர் யாக்கோபை நேசித்து ஏசாவை வெறுக்கிறார் என்று எழுதி இருக்குமானால் அதற்கு பின்னணியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், நோக்கம், சத்தியம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மல்கியா தீர்க்கதரிசி இதை குறித்து அழகாய் சொல்லுவார். எடுத்து வாசிங்கள். மல்கியா 1ஆம் அதிகாரம். சில பேர் மல்கியாவை தேடுகிறீர்கள், அவர் வேற எங்கேயும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. மல்கியாவை கொண்டு
மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இரண்டாவது வசனம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். கர்த்தர் வெறுத்தா இப்படிதாங்க ஆகும். கர்த்தர் வெறுக்கிற மனுஷனுடைய நிலைமை இதுதான். அந்த வசனம் தமிழ் வசனம், மூன்றாவது வசனம், ஏசாவையோ நான் வெறுத்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். நான்காவது வசனம், ஏதோமியர், ஏதோமியர், ஏதோம் என்று சொல்லும்போது ஏசாவோட மறுபேர் தான் ஏதோம், சிவப்புன்ற அர்த்தம். ஏசாக்கு இன்னொரு பேர் தான் ஏதோம், ஏதோமியர். நாம் எளிமைப்பட்டோம். பஸ்ஸுங்க அந்த வசனத்தை, நான்காவது வசனம், ஏதோமியர், ஏதோமியர், நாம் எளிமைப்பட்டோம், நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். பாழானதை திரும்ப கட்டுவோம் என்று ஏதோமியர் சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. கர்த்தர் இடிச்சா யாருங்க கட்ட முடியும்? அவர்கள் கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்கிறார், அவர்கள் நான் அதை இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும், கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும். நல்ல கவனிச்சிங்களா? கர்த்தர் என்றைக்கும் கோபப்படுகிற சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். சொல்லப்படுவார்கள். இது யாரு? யாரை குறித்து சொல்லப்படுது? ஏசாவை குறித்து சொல்லப்படுது. ஏசாவுடைய சந்ததியாகிய ஏதோமியரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சந்ததியில வந்தது தான் யாரு? அமலேக்கியர். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்றென்றைக்கும் சின வைக்கிற, வெறுக்கிற, கோபப்படுகிற ஒரு சந்ததி தான் ஏசாவோட சந்ததி, அமலேக்கியர். யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். இந்த ஏசா யாருங்க? ஏன் கர்த்தர் இந்த மனுஷனை வெறுக்க வேண்டும்? காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற சத்தியம் என்னவென்றால், ஏசா என்ற மனுஷன் முற்றிலுமாக மாமிசத்துக்கு தன்னை விற்று போட்டவன். ஏசா என்ற மனுஷன் முற்றிலும் தன்னை எதற்கு விற்று போட்டவன்? மாமிசத்துக்கு விற்று போட்டவன். Bible calls it a profane person. தமிழ்ல வேசி கள்ளன். ஆண்டவர் பயன்படுத்துற வார்த்தை யோசிச்சு பாருங்க. ஏசா யாரா? வேசி கள்ளன். ஒரு வேளை போஜனத்திற்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன். ஒரு வேளை போஜனத்துக்காக. எனக்கு அருமையானவர்களே, ஏசாவை கர்த்தர் வெறுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசா கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ கட்டுவ, ஆனா நான் இடிச்சிருவேன். கட்ட நான் இடிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. சில சமயத்துல நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், ஒண்ணு நடக்கல. அப்படிதானே? யோசித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். காரணம் என்ன? ஏசாவை கர்த்தர் வெறுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏசாவுக்குள்ளே ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு வாஞ்சை இல்லை, தாகம் இல்லை. அவன் மாமிசத்துக்குரியவன். ஒருவேளை போஜனத்துக்காக, அந்த பயிற்றுக்குழுக்காக விலையேற பெற்ற சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்டவன். ஏசா மாமிசத்துக்கு அடையாளமா இருக்கிறான். ஏசாக்கு என்ன தெரியுமாங்க? இப்ப நடக்கிறது நடந்துடணும், எதிர்காலம் எப்படி போனாலும் போது, இப்ப அனுபவிக்கிறத அனுபவிச்சிடணும். கர்த்தர் யார்கிட்ட பேசுறாருன்னு தெரியல எனக்கு. சில கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இப்ப நான் செய்ய வேண்டிய கர்த்தருக்கு பிரியமோ பிரியம் இல்லையோ, சித்தமோ சித்தம் இல்லையோ, இப்ப நான் செய்யறதே செய்தரணும், பின்னால பார்த்துக்கலாம் பிரதர். இல்ல தவறு பண்றோம்.
ஏசாவோட பிரச்சனையே he was only concerned about the present, not about the future. பின்னால நடக்கிற காரியத்தை குறித்து யோசிக்கிறதே இல்லை. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பண்ணுகிற தவறு. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு திருமண வைபவமா இருக்கும், சபையில ரொம்ப பயபக்தியா அந்த திருமணம் நடக்கும், தேவ பிரசன்னத்திலே ரொம்ப பயபக்தியா நடக்கும். ஆலயத்தை விட்டு போய் ரிசப்ஷன்ல சினிமா பாட்டு போடும் விசுவாசி. பின்னால என்ன நடக்கும்னு யோசிக்கிறதே இல்லை. அந்த நேரத்தில் சந்தோஷமா இருந்துடணும், சொந்தக்காரங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திடணும். தற்காலத்தை குறித்து மாத்திரம், அந்த நேரத்தில் மாத்திரம் நினைக்கிறது, எதிர்காலத்தை குறித்து நினைக்கிறது. அதாங்க ஏசா. இப்ப பசி ஆறிடணும், இப்ப சாப்பிடணும், பின்னால வரதை பார்த்துக்கலாம். சேஷபுத்திர பார்க்கலாம், எதிர்காலம். இப்ப பயிற்றுங்கோள் ஆவியான பேசுறா சகோதரனே. இதுதான் மாமிசத்தோட தன்மை. This is the nature of the flesh. மாமிசத்தோட தன்மை என்ன தெரியுமா? இப்ப சந்தோஷமா இருப்பா, இப்ப இதை செய்திரு, இப்ப இங்க போயிரு, இப்ப இதை பார்த்துரு, இப்ப இதை படிச்சிரு, இப்ப இதை பேசிரு, இப்ப இதை யோசித்துரு, பின்னால நடக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் மாமிசத்தோட சுவாபம். அதுதாங்க ஏசா. அதை கர்த்தர் வெறுக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு அல்ல, நிரந்தரமாக. From generation to generation, God's indignation, தேவனுடைய சினம், தேவனுடைய கோபம் ஏசாவுடைய சந்ததியின் மேல் இருக்கிறது. காரணம், ஏசாவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கவலையே இல்லை, மாமிசத்துக்குரிய காரியம் மாத்திரம் தான். ஆனா யாக்கோபு அப்படி இல்லைங்க. யாக்கோபோட வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக என்னென்னமோ அந்த மனுஷன் பண்ணியிருக்கலாம். ஆனா யாக்கோபுடைய ஒரு உயர்ந்த குணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு வாஞ்சை. ஆவிக்குரிய காரியத்தில் யாக்கோபு, Jacob had a desire for the spiritual things of God. அதாவது யாக்கோபை குறித்து யூத ரபிமாருடைய அந்த லிட்ரேச்சர் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் சகுனையும் ஏமாற்றி ஏசாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிடுறாரா. அப்ப ஈசாக்கும் ரெபேக்காவும் பயப்படுறாங்க. என்ன தெரியும் பயம்? இந்த ஏசா வந்து யாக்கோபை கொன்று விடுவானோ என்ற ஒரு பயம். அந்த நேரத்தில் நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு பேரையும் வீட்டில் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏசா யாக்கோபு ஒரே வீட்டில் தங்கி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே ரெபேக்காவும் ஈசாக்கும் சேர்ந்து செய்த காரியம் என்ன தெரியுமா? யாக்கோபை லாபான் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னே இது ஷெம்மு வீட்டுக்கு அனுப்புகிறார். ஷெம்மு யாரு? நோவாவுடைய மகன், தேவ பக்தி உள்ள ஒரு மகன். அந்த நாட்களிலே ஷெம்மு வந்து ஒரு பைபிள் காலேஜே நடத்திட்டு இருந்தாராம். ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்கிறது அங்க அனுப்பி வச்சிருக்காங்க யாக்கோபு. அங்க போய் யாக்கோபு தங்கி இருந்து ஆண்டவரை குறித்து கற்றுக்கொண்ட பிறகுதான் யாக்கோபு திரும்ப வீட்டுக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது சரித்திரம். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஏசாவுக்கு ஆவிக்குரிய வாசனையே இல்லை. மாமிசம், பசி தீரணும். ஆனா யாக்கோபு ஆவிக்குரிய காரியங்களிலே வாஞ்சியா இருந்த ஒரு மனுஷன். ஆகவேதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் ஏசாவை வெறுத்தார். ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்றார். காரணம், அவன் மாமிசத்துக்குரியவன். அவனுடைய சிந்தை எல்லாம் மாமிசம் தான், அவனுடைய சிந்தை எல்லாம் உலகம் தான். ஆகவே சந்ததி சந்ததியாக தேவன் அவர் மேல் சினம் கொண்டவராக இருக்கிறார். ஏசாவோட சந்ததியை கர்த்தர் வெறுக்கிறார். இப்ப மறுபடியும் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். கம் பேக் டு எக்ஸோடஸ் 17. 16வது வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால்
தலைமுறை தலைமுறை தோறும் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். தலைமுறை தலைமுறை தோறும் அமலேக்குக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்றார். அப்படின்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த காரியத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆமென். அவன் ஏசாவுடைய பேரன், மாமிசத்துக்கு அடையாளமாய் இருக்கிறவன், கர்த்தர் வெறுக்கிறதை செய்கிற மனுஷன், கர்த்தர் விரும்பாததை செய்கிற மனுஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள், பஸ்கா ஆட்டுக்குடைய இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறார்கள். அந்த வனாந்திரத்திலே அமலேக்கை முகத்துக்கு நேரு முகமுகமாய் சந்திக்கிறார்கள். ஏசாவுடைய பேரனை முகத்துக்கு முகம் சந்திக்கிறார்கள். அவன் யார் என்றால் தேவனுக்கு பகஞ்சனாய் இருந்தவன், தேவனுக்கு விரோதமாய் இருந்தவன், மாமிசத்துக்குரியவன். மாமிசம் தேவனுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற ஒரு காரியம். அதுதான் அமலேக்கியர். The flesh is an enmity with God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா. இதைதான் பரிசுத்த வேதாகமோ மாமிசம் என்று அழைக்கிறது. நிரந்தரமாக தேவன் போராடி கொண்டு யுத்தம் பண்ணுகிறதா இந்த மாமிசம். இந்த மாமிசம் எப்போது ஆவியோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆவி எப்போது மாமிசத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திலே எழுதுகிறார். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறது. இன்னும் வேற விதமா சொன்னா, ஏசா யாக்கோபுக்கு விரோதமாகவும் யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாகும். இன்னும் வித்தியாசமா சொன்னா, அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் இஸ்ரவேல் அமலேக்குக்கு விரோதமாகும். இன்னும் வேற விதத்தில் சொன்னா, ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாக. இந்த ஒரு பின்னணியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்திக்கு நம்ம கடந்து போவோம். இந்த யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இந்த அழகான உதாரணத்தை கொடுத்து அவர் சொல்றாரு, இதை ஒரு நாளும் மறக்க கூடாது, இதை ஞாபகமாக நினைப்பூட்டும்படியாக ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைக்க வேண்டும். புஸ்தகத்தில் எழுதி வைக்க வேணும். ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. மாமிசத்தின் மேல எப்படி ஜெயம் எடுக்க முடியும், மாமிசத்துக்கு விரோதமாக எப்படி போராட முடியும்? 3 காரியங்கள். முதலாவது, நமது போராட்டத்தின் நிச்சயம். நம்முடைய போராட்டத்தின் நிச்சயம். இரண்டாவது, நமது எதிரியின் யுக்தி. நமது எதிரியின் யுக்தி, the strategy of the foe. Number 1, the certainty of our fight. இரண்டாவது, நம்முடைய எதிரியின் யுக்தி, the strategy of the foe. மூன்றாவது, நமது விசுவாசத்தின் ஜெயம், the victory of our faith. The victory of our faith. ஆவியானவர் பேச இடம் கொடுங்க. முதலாவது, போராட்டத்தின் நிச்சயம். இந்த போராட்டம் எல்லாருக்கும் உண்டு. நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி. ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் விசுவாசியாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய மாமிசத்தோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. எடுத்து வாசிங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் கிறிஸ்தவருக்கும் மாமிசத்தோடு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களா, அமலேக்கியரா? யாரு வந்துன்னு போட்டிருக்கு? அமலேக்கியர் வந்து. இஸ்ரவேல் ஜனங்க யுத்தத்துக்கு போல. இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது இஸ்ரவேல் அல்ல. எத்தனை பேருக்கு விளங்குது? நம்முடைய மாமிசத்தோட யுத்தத்தை நம்ப பண்றது இல்லைங்க. அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதே யாரு? மாமிசம் வந்துதான் நம்மள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணினார்கள். தாழ்மையா சொல்றேன், எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே சந்தித்த அதே யுத்தத்தை தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? இங்க யாராவது சொல்ல முடியுமா, பாஸ்டர் எனக்கும் மாமிசத்துக்கும் பிரச்சனையே இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்க தான் பிரச்சனைன்னு அர்த்தம்.
நீங்க மாமிசத்தோட போராடல, மாமிசம் உங்களோட போராடலன்னா என்ன அர்த்தம்? நீங்க மாமிசத்தோட ஒன்றாயிட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசோட கை கோர்த்துட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலருடைய ரெஃபிதீமிலே யுத்தம் பண்ணினார்கள். அந்த நேரம் தாங்க ரொம்ப முக்கியம். அவர்கள் யுத்தம் பண்ணின அந்த சமயம், அந்த சூழ்நிலையை நாம் விளங்கிக் கொள்ள வேணும். நான் மாமிசத்தை குறித்து பேசுறேன். அமலேக்கியன்னு சொல்லும் போது நம்ம எதை யோசிக்கணும்? மாமிசத்தை குறித்து யோசிக்கணும். மாமிசம் சொல்லும் போது இந்த மாமிசத்தை யோசிக்க கூடாது. எதை யோசிக்கணும்? விழுந்து போன பழைய மனுஷனோட சுவாபத்தை குறிக்கும். அப்ப எந்த சமயத்திலே அமலேக்கியர் இஸ்ரவேலோடு யுத்தம், இடம் தெரியுது. இடம் என்னது? ரெஃபிதீம். ஆனா எந்த சமயம், இன் விச் டைம், எந்த சமயத்திலே அமலேக்கியர் ரெஃபிதீம் என்ற இடத்துல இஸ்ரவேலோடு போராடினார்கள்? எடுத்து வாசிங்க. அந்த சமயம் ரொம்ப முக்கியம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க, நேரம் இல்லை. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இப்ப ரெஃபிதீமிலே அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின நேரம் எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த வசனத்தை வாசிங்கல்ல. அது என்ன சமயங்க? என்ன சமயம்? என்ன சூழ்நிலை? எந்த சூழ்நிலை? அல்லது எதற்கு பிறகு? வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. குடிக்க தண்ணி இல்லை. எல்லாம் தாகம், நான் வறண்டு தாகத்தாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, உன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு போ, அங்கே அந்த மலைக்கு ஓரேபில் நான் இருப்பேன், நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது தண்ணி வரும்னு சொல்லும் போது மோசே ஓங்கி அந்த கண்மலை அடித்த போது தண்ணீர் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தண்ணீரை குடிக்கிறார்கள். தண்ணீரை நல்லா குடிச்சு திருப்தி அடைந்த பிறகு உடனே அமலேக்கியர் வரான். அந்த வனாந்தரத்தில் இருக்கிற கண்மலை யாரை குறிக்கிறது? எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்ப அந்த இஸ்ரவேலிலே வனாந்தரத்திலே கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது. அந்த கண்மலை யாருக்கு அடையாளமா இருக்கிறது? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறது. எப்படி அடையாளமா இருக்கிறது? அந்த மோசே கண்மலை அடித்த மாத்திரத்திலே கண்மலை 2ஆக பிளந்து அந்த கண்மலைக்குள்ளாக ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு நதியாய் புறப்பட்டு வருகிறது. இதுதாங்க கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு அவருடைய பக்கத்திலே அந்த போர்ச்சேவன் குத்தின வேளையிலே வேதம் சொல்கிறது, அவருடைய பக்கத்தில் இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ரிவர்ஸ் ஆஃப் ரிவைவல், ஒரு எழுப்புதலின் நதி, ரிவர்ஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ்மென்ட், ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறதான ஒரு நதி. இந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர் யாரை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தண்ணீர் வார்த்தையும் குறிக்கிறது, உண்மைதான். ஆனா பரிசுத்த வேதாகமத்திலே அந்த தண்ணீர் நதி அப்படின்னு வரும்போது யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆமென். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அமலேக்கியர் எப்ப யுத்தம் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க நல்லா வயிறு ஃபுல்லா தண்ணியை குடிச்சு, யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். தண்ணியே இல்லை, அதாவது பயங்கர தாகம், வனாந்திரம். இப்ப தண்ணீர் கிடைத்து விட்டது, நல்ல திருப்தியா தண்ணீர் குடிச்சு எப்படிங்க இருக்கும்? நல்ல ஒரு ரெஸ்ட், அப்படிதானே? ரெஃபிதீம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எபிரேயத்தில் ரெஃபிதீம்னா இளைப்பாறுதல் என்று அர்த்தம். ரெஃபிதீம்
அப்படி என்றால் எபிரேயத்திலே இளைப்பாறுதல் என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல தண்ணீரை குடிச்சிட்டு, அந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே கடந்து போன பிறகு உடனே யாருங்க வருது? மாமிசம். வேதாந்தத்தை பாருங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள் இருக்கா? 6வது வசனத்தில் இருக்கா? 8வது வசனத்தில் என்ன இருக்கு? அமலேக்கியர் வந்து. 6வது வசனத்தில் திருப்தி, 6வது வசனத்தில் தாகம் தீர்க்கப்படுகிறது, 6வது வசனத்தில் நிரப்பப்படுதல், 6வது வசனத்தில் ஆசீர்வாதம், 8வது வசனத்தில் அமலேக்கியர் வந்து. நான் தாழ்மையா சொல்றேன், நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு பிறகு ஒரு யுத்தம் இருக்கு பிரதர். ஒரு நிறைவுக்கு பிறகு ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் யாரிடத்திலும் இல்லை, சொந்த மாமிசம் தான். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிச்சிருப்பாங்க பாருங்க, அன்னைக்கு நல்லா ஜெபிச்சுட்டு ஃபாஸ்டிங் கூட எடுத்திருப்பாங்க. ஜெபிச்சுட்டு ஜெப அறையை விட்டு வந்தோடனே பிசாசு ஒருத்தரை வச்சிருப்பான் கோபம் ஊட்டுறதுக்கு. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? கோபம் வரும் பாருங்க, வார்த்தையை தாறுமாறா பேசிடுவாங்க. இவங்க யாரு? உள்ள போய் இப்பதான் ஜெபிச்சுட்டு வந்தவங்க, தேவ சமூகத்தை உணர்ந்துட்டு வெளியே வராங்க. நல்ல ஒரு ஆசீர்வாதத்துக்கு பிறகு வெளியே வரும்போது யார் காத்துக்கிட்டே இருக்கிறது? அமலேக்கியன் காத்துக்கிட்டே இருக்கு, மாமிசம் காத்துக்கிட்டே இருக்கு. தண்ணீர் வந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தண்ணீர் வந்த பிறகு யார் வந்தது? அமலேக்கியர் வந்து. ஜாக்கிரதையா இருங்க பிரதர், சிஸ்டர், ஜாக்கிரதையா இருங்க. ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பிறகுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபிச்சுட்டு வெளியே வரப்பதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஃபாஸ்டிங்க்கு பிறகுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய மாமிசத்தோட போராட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சாகிற வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கும். With flesh we have never ending battle. இந்த மாமிசத்தோடு இருக்கிற போராட்டத்துக்கு முடிவே கிடையாது. சாகிற வரைக்கும் மாமிசத்தோட போராடிக்கிட்டே இருக்கணும். யாராவது சொல்ல முடியுமா, சாகிறதுக்குள்ள அந்த மாமிசத்தை நான் சாகடிச்சிருவேன் சொல்ல முடியுமா? முடியாது. எடுத்து வாசித்து பாருங்க, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க முடியும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், காலையில பெட்டை விட்டு எரிஞ்சு படுக்கைக்கு போற வரைக்கும் மாமிசத்தோட யுத்தம் இருக்கு, மறந்துடக்கூடாது. நாள் முழுவதும் யுத்தம் இருக்கு பிரதர். எப்ப மாமிசம் அட்டாக் பண்ணணும்னு தெரியாது. வீட்டில் இருக்கும்போது அட்டாக் பண்ணலாம், ஆபீஸ்ல வேலை செய்யறப்ப அட்டாக் பண்ணலாம், சபைக்குள்ள அட்டாக் பண்ணலாம். நாள் முழுவதும் யோசிச்சிடக்கூடாது. யோசுவா வந்து அமலேக்கியரை ஜெயிச்சதுனால அமலேக்கியர் நிரந்தரமா அழிக்கப்பட்டாங்க. இல்ல, சந்ததி சந்ததியாய் கடைசி வரையும் தான். உண்மைதானே? Not only it was a day long battle, it was a age long battle. அந்த யுத்தத்துக்கு முடிவே கிடையாது. 16வது வசனத்தை வாசிங்க. 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் இந்த யுத்தம். ஏதோ ஒரு தடவை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறது அல்ல. மாமிசத்தோட இன்னைக்கு வரவளை நீங்க ஜெயிக்கலாம், நாளைக்கு அதே மாமிசம் திருப்பி எதிர்த்து வரும். இன்னைக்கு உங்களை யாராவது கோமுட்டி இருப்பாங்க, நீங்க அதுல ஜெயித்து சாந்தமா இருந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு திருப்பி மாமிசம் வரும், இச்சையை தூண்டும், குரோதத்தை வளர்க்கும், வேண்டாத வார்த்தையை பேச வைக்கும், வேண்டாத காரியத்தை பார்க்க வைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு யோசுவா மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அமலேக்கியர் மேல யுத்தம் கிடைத்ததுனாலே திருப்பி அமலேக்கியரோட இன்னொரு யுத்தம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல.
எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அமலேக்கியரோட யுத்தம் இருக்கிறது, மாமிசத்தோட யுத்தம் இருக்கிறது. ஆமென். நான் என்ன சொல்ல பிரயாசப்படுகிறேன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தடவை ஜெயித்த பிறகு அவ்வளவுதான், இதுக்கு பிறகு யுத்தம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் யுத்தம் இருக்கிறது. நான் இப்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லணும். ஒரு சோதனை வருகிறது, அமலேக்கியர் வருகிறான், மாமிசம் செயல்படுகிறது. நீங்க ஜெயிச்சிட்டீங்க, யாரோ உங்களை கோபம் ஊட்டுறாங்க, ஆனா நீங்க கோபப்படலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல உங்களுக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிருச்சு. ஆனா அதே மாமிசம் திரும்பி வரும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் உண்டு. இந்த மாமிசத்தை நம்மால் அழிக்கவே முடியாது. நல்லா கவனிக்கணும், மாமிசத்தை நம்மால் அழிக்க முடியாது. You cannot eradicate the flesh, but you can always take victory over the flesh. மாமிசத்தை ஒரேடியா வேணான்னு அழிச்சிட முடியாது, ஆனால் ஒவ்வொரு விஷயம் மாமிசத்தின் மேல் நாம் ஜெயம் கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் இந்த மாமிசத்தோட யுத்தம் இருக்கு. இந்த உலகத்திலே பூமியில நம்ம கண்களை மூடுற வரைக்கும் மாமிசத்தோட யுத்தம் இருக்கிறது. You cannot eradicate the flesh, but you can always have victory over the flesh. மாமிசத்தை நிரந்தரம் அழிச்சிட முடியாது, ஆனா மாமிசத்தின் மேல் எப்போதும் ஜெயம் கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு இப்ப விளங்குது நம்முடைய போராட்டத்தின் நிச்சயம்? கண்டிப்பா நிச்சயமா மாமிசத்தோடு போராட்டம் இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. எவ்வளவு நாளைக்கு இருக்கும் பிரதர்? மரண பரியந்தம் இருக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. It's a perpetual fight against a perpetual foe called the flesh. நிரந்தரமான யுத்தம். இரண்டாவது குறிப்பு, நமது எதிரியின் யுக்தி, the strategy of the foe. அன்னைக்கு அமலேக்கியர் செயல்பட்ட விதம், அதை விளங்கிக் கொண்டால்தான் இன்னைக்கு மாமிசம் நமக்கு எப்படி விரோதமாய் செயல்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். அன்னைக்கு அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எப்படி வந்தாங்க தெரியுமா? எதிர்பாராத நேரத்தில். இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரெஃபிதீமுக்கு வந்து அவர்கள் நல்ல திருப்தியா தண்ணீரை குடிச்சிட்டு இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கவே இல்லை. அமலேக்கியர் இப்ப வந்து யுத்தம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத நேரத்திலே செயல்படுகிறதா மாமிசம். ஆமென். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்துட்டாங்க. இந்த யுத்தம் கானான் தேசத்திலே கானானியருக்கு விரோதமா இல்ல, வனாந்திரத்திலே எதிர்பாராத நேரத்திலே ரெஃபிதீமிலே இளைப்பாரி கொண்டிருக்கிற நேரத்திலே அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். சிந்தித்து பார்க்கணும். நல்ல இளைப்பாறுகிற ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட். என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க? அப்பா இப்பதான் தண்ணி தாகலாம் தீர்ந்தது, நல்லா தண்ணி குடிச்சோம்ப்பா, நல்ல ஒரு இளைப்பாறுதலா இருக்கிறது. யார் வர்றது? நல்ல ஒரு ஜெயத்துக்கு பிறகு, நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பிறகு, நல்ல ஒரு ஜெபத்துக்கு பிறகு, உபவாசத்துக்கு பிறகு, நல்ல வேத தியானத்துக்கு பிறகு யார் ரெடியா இருக்கா வரத்துக்கு? அமலேக்கியர். கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நீங்க மாத்திரம் கேர்ஃபுல்லா கவனமா இல்லைன்னா மாமிசம் நம்மளை மேற்கொண்டு விடும். இதுல ஆவிக்குரிய கருத்து என்னவென்றால், ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பிறகு மாமிசம் ஆயத்தமாக இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக. Your biggest battle many times comes after biggest blessing. யுத்தம் எப்போ வருங்க? Battle comes after blessing. யுத்தம் எப்போ வரும்? ஆசீர்வாதத்துக்கு பிறகு. ஆசீர்வாதத்துக்கு பிறகு, ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பிறகு மாமிச யுத்தம் இருக்கிறது. எலியாவை கொஞ்சம் யோசிப்பார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், கவனிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அந்த கர்மேல் பர்வதத்தில் எலியா தேவனோடு கூட அவர் ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி, பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் அழிக்கப்படுகிறார்கள்.
எவ்வளவு பெரிய ஜெயங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பெரிய ஒரு ஜெயம். தேவனுடைய வல்லமை விளங்குறது. எல்லாரும் சொல்றாங்க கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் சத்தமிடுகிறார்கள். அடுத்த அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஏசபேல் செய்தி அனுப்புறான். 18ஆம் அதிகாரத்தில் கர்மேல் பர்வதம், 18ஆம் அதிகாரத்திலே ஜெயம், 19ஆம் அதிகாரத்திலே சோர்ந்து போய் எலியா சோர்ந்து போய் விடாய்த்து, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கவே வேண்டாம், செத்து போனா நல்லா இருக்கும், நான் பிதாக்களை காட்டில நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எப்பங்க எப்ப மாமிசம் செயல்படுது யோசிச்சு பாத்தீங்களா? இதே மாதிரிதாங்க ஆண்டவராக இயேசுவுக்கும் பிசாசு வனாந்தரத்தில் இப்படிதான். ஆண்டவராக இயேசு வனாந்தரத்தில் எப்ப சோதிக்கப்பட்டார் தெரியுமா? யோர்தான் நதி அனுபவத்துக்கு பிறகு. வானம் திறக்கப்படுது, பரிசுத்தாவின் புறாவை போல அவர் மீது இறங்குகிறார், அபிஷேகம், ஞானஸ்தானம். ஆனா உடனே பிசாசு சத்துருவாகிய பிசாசை வனாந்தரத்தில் சந்திக்கிற ஒரு அனுபவம். பிசாசு அந்த வனாந்தரத்தில் சோதனையில பிசாசு செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசுவோட மாமிசத்தை தான் தூண்டி விடுறான். அவன் சொன்ன எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுவோட மாமிசத்தை தூண்டுறான். நீங்க ரொம்ப பசியா இருக்கிறீங்க, 40 நாள் பாசிங் எடுத்துட்டீங்க, இந்த கல்லை அப்பமா மாத்தி சாப்பிட்டுருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? He made this appeal to the flesh of Jesus Christ. ஆண்டவராக இயேசு அந்த இடத்துல ஜாக்கிரதையாயிட்டு, மாமிசத்தில் இருந்தவர் தானே. இதே தாங்க நமக்கும். நம்ம ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் பிரச்சனை தான், மாமிசம் மேற்கொள்ளணும். அதான் நான் இங்கிலீஷ் சர்வீஸில் சொன்னேன், devil comes after the dove. பிசாசு எப்போ வந்தா? புறா வந்த பிறகு. அப்படிதானே? யோர்தான் நதிக்கரையில் புறா வந்துச்சு, உடனே வனாந்தரத்தில் என்ன வந்துச்சு? பிசாசு. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமா ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுத்துட்டா அடுத்தது என்ன இருக்கு? பிசாசு, மாமிசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்துக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும், அன்னைக்கு கர்த்தர் அவரை வல்லமையா பயன்படுத்தி இருக்கிறாரு. அன்னைக்கு மெசேஜே ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு அவருடைய ஊழியம் மகிமையா நடந்திருக்கு. கீழே இறங்கி, இது நம்ம இந்தியாவில் இல்லை, யூஎஸ்ல, கீழே இறங்கி வந்தோன்னே ஒரு வாலிப ஸ்திரீ வந்து அவர் கையை பிடிச்சி, ஐ வாஸ் ரியலி பிளஸ்ட், ஐ லவ் யூ அப்படின்ச்சான். அப்பால போ பிசாசே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இருதுன்னா அது ஏற்கனவே ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டேன், உனக்கு ஒன்றும் இல்லை போ. பிசாசு எப்படி வராம பாருங்களேன். நல்ல ஊழியம் மகிமையா நடந்துச்சுன்னா ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சா ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் வாட்ச் அண்ட் ப்ரே. தமிழ் எப்படிப்பா? விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாமிசமோ பலவீனம் உள்ளது. அதனால விழித்திருந்து ஜெபியுங்க. அப்ப அமலேக்கு எப்படி வருவானா? எதிர்பாராத நேரத்தில். எதிர்பாராத நேரத்தில் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இரண்டாவது அமலேக்கு எப்படி வருவானா? மறைமுகமா வருவான். எடுத்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 25:17 வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல், அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல வீணரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அவன் எதிர்பாராத நேரத்தில் மாம்சம் செயல்படுவது மாத்திரம் அல்ல, மறைமுகமாக பின்னாலிருந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்ல கவனிங்களேன். உங்களுக்கு எப்பயாவது இந்த அனுபவம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சமயத்தில் ரொம்ப டயர்டா இருக்கும், நிறைய வேலை செய்திருப்பீங்க, டயர்டா இருக்கும், இரிட்டேட்டடா இருக்கும், சில சமயத்தில் மனம் குழம்பி போயிருக்கும். அப்ப ஏதாவது நம்ம வாயிலிருந்து பேசிடுவோம் பாருங்க, வார்த்தை, கோவப்பட்டுருவோம் பாருங்க. யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க,
நம்ம டயர்டா இருக்கனால பதஷ்டப்பட்டு வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தைகளை பேசுற பிறகு நமக்குள்ள ஒரு துக்கம் வந்துடும். நமக்கே சந்தேகமாயிரும், நானா அந்த வார்த்தையெல்லாம் பேசினேன்? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? நான் பரிசுத்தவான்ல நினைச்சேன், நான் ரொம்ப ஆவிக்குரியவன்னு நினைச்சேன், இந்த மாதிரி பேசுனேன், இதை செய்துட்டேனே, இப்படி நடந்துகிட்டேனே, என்ன என்னாலே நம்ப முடியலையே. பிசாசு என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? எதிர்பாராத நேரத்தில் மாத்திரம் இல்ல, மறைமுகமா பின்னால வந்து உங்களை தாக்கியிருக்கான்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது? அது மாத்திரம் இல்லைங்க, எதிர்பாராத நேரத்தில் மறைமுகமா, அது மாத்திரம் இல்ல, தந்திரமா, விஷயஸ்லி. அந்த வசனத்தை வாசிங்க, அதே வசனத்தை, படித்த வசனத்தை வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்து எப்ப நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னு பிசாசுக்கு தெரியுங்க. அதான் சொல்றேன், தந்திரமா. மாமிசம் எப்ப செயல்படும்னா, நீங்க நல்ல ஸ்ட்ராங்கா பலவான ஆவிக்குரிய விஷயத்துல பலவானா இருக்கும்போது மாமிசம் வராது. சில சமயம் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க பார்த்தீங்களா, ரொம்ப டயர்டா இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த சமயத்துல தான் மாமிசம் நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுங்க. அவளுக்கு அப்பதான் வருவோம். மாமிசம் நம்மளை சோதிக்கிற நேரம் பலவீனத்தின் நேரம், பலவீனத்தின் இடம். ஆனால் ஆண்டவர் நம்மை பரீட்சிக்கிற இடம் தெரியுமா? பலமுள்ள இடம். ஆண்டவர் நம்மளை பரீட்சிப்பார், ஆனால் பலவீன பகுதியில் பரீட்சிக்க மாட்டார். டெஸ்ட் எங்க கொடுப்பாரு? பலனுள்ள பகுதியில தான். ஆபிரகாம் விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சிக்கிறார். எப்ப தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசத்திலே பலமுள்ளவனா இருந்த போதுதான் பரீட்சை வந்தது. அதனாலதான் ஈசாக்க கொண்டு போய் பலிவிட முடிந்தது. ஆண்டவர் பரீட்சிக்கும் போது எப்ப இந்த ஆள் பலவீனமா இருப்பான் அப்ப பரீட்சை இல்ல. ஆண்டவர் நேசிக்கிறவருங்க, நம்ம பலமுள்ள ஒரு பகுதியில தான் ஆண்டவர் நம்மளுக்கு டெஸ்டே கொடுப்பாரு. ஆனா பிசாசு மாமிசம் எப்ப நம்மளை சோதிக்கும்னு கேட்டீங்கன்னா, பலவீனப்பட்ட பகுதிகள், பலவீனப்பட்ட நேரங்களிலே மாமிசம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு வனாந்தரத்திலே 40 நாள் உபவாசம், இரவும் பகலும் பசியா இருக்கிறார். எவ்வளவு சரீர பிரகாரத்திலே சோர்ந்து பலவீனப்பட்டிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் தாங்க பிசாசு வரான் சோதிக்கிறது. சமயத்தில் விசுவாசிகள் நல்ல உபவாசம் பண்ணி நீங்க ஜெபிச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு பிறகு ஒரு பெரிய சோதனை, அதுக்கு பிறகு ஒரு பெரிய வீழ்ச்சி, அதுக்கு பிறகு மாமிசம் மேற்கொள்ளுகிற ஒரு அனுபவம். இதேதான் சபைக்கும். சபையில ஒரு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாமே கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போய் பாருங்களேன், இன்னைக்கு யாராவது இருப்பாங்க? வீட்டுக்கு போனா ஒரு சண்டை நடக்கும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். அனுபவம் இருக்கா இல்லையா? ஆலயத்தை விட்டு போய் நல்ல வசனத்தெல்லாம் கேட்டு பரிசுத்தமா வீட்டுக்கு போனா தொடங்கும் பாருங்க ஒரு பிரச்சனை. ஒன்னு அம்மா தொடங்குவாங்க, இல்ல ஐயா தொடங்க, யாராவது ஒருத்தர் தொடங்கிடுவாங்க பாருங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிசம் தந்திரமா செயல்படுது. இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்க தவறிட்டோம்னா மாமிசம் மேற்கொள்ளுங்க. ஒரு நாளும் மாமிசம் மேற்கொள்ள விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப எதிர்பாராத வேலை, மறைமுகமா மாமிசம் தாக்கும், தந்திரமா தாக்கும். இன்னொன்னு சொல்லட்டா, 18வது வசனத்தை வாசிங்க, கடைசி பகுதி, உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம். தமிழ்ல 17வது வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. He is always arrogant. மாமிசம் எப்படி செயல்படும்னா, எதிர்பாராத நேரத்தில் மறைமுகமாக, தந்திரமாக, அரகண்ட்டுக்கு என்ன சொல்லலாம், துணிகரமாக. மாமிசம் துணிகரமாக. நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், இந்த மாமிசத்துக்கு மாத்திரம் கர்த்தருக்கு பயப்படுற பயமே கிடையாது. அமலேக்குக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் வெறுக்கிறார். எத்தனை பேருக்கு விளங்குது ஏசாவை கர்த்தர் வெறுத்ததுக்கு காரணம்? அவன் மாமிசத்துக்குரியவன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவன். எத்தனை பேருக்கு விளங்குது?
அருமையான சபையாரே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப பிசாசு மாமிசம் எப்படி செயல்படுது என்பதை நாம் கவனித்தோம், அப்படிதானே? எதிர்பாராத நேரத்தில் மறைமுகமாக, தந்திரமாக, துணிகரமாக மாமிசம் நமக்கு விரோதமாக செயல்படும். இப்போ முக்கியமான ஒரு குறிப்புக்கு வந்துடும். மூன்றாவது, நம்முடைய விசுவாசத்தின் ஜெயம். செய்தி ஆரம்பிக்கலாமா? விசுவாசத்தின் ஜெயம். விசுவாசத்தின் ஜெயம். எப்படிங்க மாமிசத்தை மேற்கொள்வது? How to take victory over the flesh. பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். 10வது வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும். இதான் முக்கியம். மலை உச்சியில யார் யார் இருந்தது? மோசே, ஆரோன், ஊர். மலையுச்சியில் ஏறினார்கள். 11ஆம் வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில். நல்ல கவனிங்க. மோசே, நல்ல கவனிக்கிறீங்களா? மோசே தன் கைகளை ஏறெடுத்து இருக்கையில் கையில என்ன இருக்குங்க? கோல்னு சொல்லக்கூடாது, தேவனுடைய கோல். மோசையோட கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மோசையோட கையில தேவனுடைய கோல் இருக்கிறது. அப்ப அந்த மலை உச்சியிலே நடந்த சம்பவம் என்னங்க? மலை உச்சியிலே நடந்தது தான் என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார் மோசே இடத்துல, நீ மலை உச்சியில போய் உன்னோட கரத்தை உயர்த்தி தேவனுடைய கோலை உயர்த்தி பிடி. தேவனுடைய கோலை உயர்த்தி பிடி. மோசே தன்னோட கரத்தை உயர்த்தி தேவனுடைய கோலை கரத்தில் பிடிச்சி வச்சிருக்கிற வரைக்கும் யாருக்கு ஜெயம்? இஸ்ரவேலுக்கு. மோசே கை தளர்ந்து அந்த தேவனுடைய கோலை கீழே போட்ட உடனே யாருக்கு ஜெயம்? இங்கதாங்க நம்ம சத்தியத்தை விளக்கணும். அது யாருடைய கோல்? தேவனுடைய கோல். இந்த தேவனுடைய கோல், கவனிக்கிறீங்களா? இந்த தேவனுடைய கோல் ஒரு காலத்திலே மோசையோட கோலா இருந்தது. மோசையோட கோலா இருந்தது. மோசே வனாந்தரத்தில் மெய்ப்பனாக இருந்த போது பயன்படுத்தின கோல் தான் இது. மோசே பலவீனப்பட்ட போது அந்த கோலை நட்டுட்டு அதன் மேல சாய்ந்த கோல் இது. மோசையோட கோலாக இருந்தது. ஆனா ஒண்ணு நடந்ததுங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, கவனித்தால் போதும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே வனாந்தரத்திலே மோசே அந்த கோலை கையில வைத்திருக்கும் போது ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? மோசே என்ன சொன்னாரு? ஒரு கோல் இருக்கிறது ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த கோலை தரையில போடு. மோசே அந்த கோலை தரையில போட்ட மாத்திரத்திலே என்ன நடந்தது? அந்த கோல் சர்ப்பமாய் மாறினது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அதோட வாளை பிடி என்று சொன்னார். வாளை பிடின்னு சொன்னார். பொதுவா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு விஷமான பாம்பை வாளை பிடிக்கவே கூடாது, தலையை தான் பிடிக்கணும். அதான் சரியான விதம். அப்ப ஆண்டவர் தப்பா சொல்றாரா? என்ன தலையை பிடின்னு தானே சொல்லியிருக்கணும். வாழை பிடிச்ச ஆபத்து, அப்படித்தானே? ஏன் வாழை பிடிக்க சொன்னான்னு கேட்டீங்கன்னா, தலைக்கீழ மாறிடணும். தலைக்கீழ மாறி உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் வந்துட்டாங்க. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு வந்துடுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கை முற்றிலுமா மாறிடணுங்க. முற்றிலுமா மாறிடணும். நீங்க நல்ல கவனிங்க. இப்ப மோசே அந்த வாளை பிடிச்சி தூக்கின உடனே என்ன ஆயிடுது? தலைக்கீழ ஆயிடுது. ஆனா என்ன ஆயிடுது? மறுபடியும் மோசையோட கரத்திலே கோலாக மாறுகிறது. அந்த நிமிஷத்திலிருந்து அது மோசையோட கோல் அல்ல, தேவனுடைய கோலாய் மாறுகிறது. ஹல்லேலூயா.
அந்த நிமிஷம் வரைக்கும் யாரோட கோல் தான்? மோசே கோல். ஆனா மோசே அந்த கோலை கீழே போட மாத்திரத்தில் சர்ப்பமாய் மாறுகிறது. கர்த்தர் சொல்றார் வாழை அப்படின்னு. வாழை பிடிச்ச மாத்திரத்தில் மறுபடியும் கோலா மாறி மோசையோட கரத்துல கோலா இருக்குது. அந்த நிமிஷத்திலிருந்து அது மோசையோட கோல் அல்ல, தேவனுடைய கோல். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இதனை ஒரு கதைக்காக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரா? அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு சத்தியம் இருக்கிறது, அப்படிதானே? ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. ஆண்டவர் மோசைக்கு கற்றுக் கொடுத்த பாடம் தான் என்ன? ஏன் ஆண்டவர் மோசையை கீழே போட சொல்லணும்? அது சர்ப்பமா மாறணும், வாழை பிடிக்கணும், திருப்பியும் கோலா மாறணும். இது என்ன மேஜிக்கா? ஆண்டவர் சொன்னதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றார், மோசே உனக்குள்ளே மாமிசம் செயல்படுகிறதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்குள்ளே மாமிசம் செயல்படுகிறதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். வேற விதத்தில் சொன்னா, மோசே உன மாமிசத்திலே சர்ப்பம் இருக்கிறது. உன மாமிசத்திலே சர்ப்பம் இருக்கிறது. இன்னும் வளங்கள் இல்ல, தெளிவா சொல்றேன் கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக திறமைகள் இருக்குது, அப்படிதானே? திறமைகள் இருக்கும், தாளந்துகள் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும், ஞானம் இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதபிடியிலே போட கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய ஞானம், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சாமர்த்தியம், இது எல்லாத்தையும் எங்க போட கற்றுக்கொள்ளணும்? ஆண்டுடைய பாதபடியிலே கீழே போடணும், கீழே போட்டுறணும். மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகள்லாம் இது கண்டிப்பா செய்யணும். பிரசங்கம் பண்ணுகிறவங்க இதை கண்டிப்பா செய்யணும். சபையில் ஏதாவது ஊழியம் செய்யறவங்க கண்டிப்பா செய்யணும். மூப்பர்கள் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசியும் செய்யணும். அவங்களுடைய திறமைகள், தாளந்துகள், அவருடைய சாமர்த்தியம் எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதபடியிலே போடணும். மோசே அந்த கோலை கீழே போட்ட போது கோலை என்னவா மாறிடுச்சு? சர்ப்பமா மாறி. ஆண்டவர் சொல்றார் வாழை பிடின்னு சொல்லி வாழை பிடிச்ச உடனே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? கோலா மோசையோட கரத்துல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? மோசேக்கே தெரியாதுங்க இந்த கோலுக்குள்ள ஒரு சர்ப்பம் இருக்குன்னு. மோசேக்கு தெரியாது இந்த கோலுக்குள்ள ஒரு சர்ப்பம் இருக்குன்னு. இப்ப ஆண்டவர் சொல்றார் கோலை கீழே போடுன்னு. உடனே அந்த கோல்ல சர்ப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளிப்படுது. ஆண்டவர் சொல்றார் வாழை பிடின்னு. வாழை பிடிச்சுன்னா கோலம். ஆண்டவர் பண்ண காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் அந்த கோல்ல இருக்கிற சர்ப்பத்தை ஆண்டவர் நீக்குகிறார். இதுவரைக்கும் அந்த கோல்ல என்ன இருந்தது? மோசேக்கே தெரியல. அப்ப மோசே அந்த கோலை கர்த்தருடைய சமூகத்துல போட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த கோல்ல இருக்கிற சர்ப்பத்தை எடுத்துட்டார். இப்ப அந்த கோல் மோசையோட கோல் அல்ல, தேவனுடைய கோலாய் மாறி. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய திறமைகள், சாமர்த்தியங்கள், அனுபவங்கள், ஞானம் எல்லாத்துக்குள்ளும் என்ன இருக்கு? அதனாலதான் பெருமை வருது. நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? நான் எப்படி கிட்டார் வாசிப்பேன் தெரியுமா? உள்ள என்ன இருக்கு பிரதர்? எல்லாத்தையும் ஆண்டுடைய பாதையில் போட்டுட்டோம்னா அந்த திறமைக்குள்ளே, அந்த ஞானத்துக்குள்ளே, அந்த தாளந்துக்குள்ளே, அந்த அனுபவத்துக்குள்ளே, அந்த சாமர்த்தியத்துக்குள்ளே இருக்கிற சர்ப்பத்தை ஆண்டவர் எடுத்துட்டு அந்த திறமையும் தாளந்தையும் திருப்பி உங்க கையிலேயே கொடுத்துருவாரு. அதுக்கு பிறகு அது உங்களோட தாளந்தா இருக்காது, தேவனுடைய தாளந்தாய் மாறி. தேவனுடைய நாமம் மகிமை. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற சத்தியம்? ஆவியானவர் பேசுறேன். ஒருவேளை நீங்க இன்னும் உங்களுடைய காரியங்களை, திறமைகள், தாளந்துகள், உங்களுடைய சாமர்த்தியத்தெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போடாம வச்சிருப்பீங்களா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம். அதனால்தான் பெருமை வருது, அதனால்தான் போட்டி வருது, அதனால்தான் சண்டை வருது, வாக்குவாதம் வருது. கர்த்தருடைய சமூகத்தில் பாதுபடியில் போட்டுட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தை அவர் எடுத்துட்டு திருப்பி அதே கோலை உங்க கையிலே கொடுத்துருவாரு. இப்ப நீ வச்சுக்கோ, இந்த சாமர்த்தியத்தை நீ வச்சுக்கோ, இந்த திறமையை வச்சுக்கோ, இந்த தாளத்தை வச்சுக்கோ. இனிமேலும் இந்த தாளத்தை உன்னுடைய தாளத்து அல்ல, இந்த கோல் உன்னுடைய கோல் அல்ல, இது தேவனுடைய கோல். தேவனுடைய நாமம் மகிமைப்படுங்க. என்ன ஒரு காரியம்னா, மோசேக்கே தெரியாதுங்க அதுக்குள்ள சர்ப்பம் இருக்கு.
இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியாது நம்முடைய தாளத்துக்குள்ளே திறமைக்குள்ளே என்ன இருக்குன்னு, சர்ப்பம் இருக்குன்னு தெரியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ரொம்ப திறமைசாலிங்க, நம்ம ரொம்ப ஞானிகள் நினைச்சுக்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், பெருமை வருது. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் உங்களோட சொந்த தாளந்து திறமையினாலேயே நம்ம கர்த்தருக்கு விரோதியா மாறிடலாம். ஆபத்து இருக்கு பிரதர். அதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பாதபடியிலே போட கற்றுக்கொள்ள வேண்டும். மோசே அந்த கோலை போட்ட மாத்திரத்திலே கர்த்தர் அந்த சர்ப்பத்தை அந்த கோல்ல இருந்து எடுத்துட்டு அதே கோலை மறுபடியும் மோசேட்ட கொடுக்கிறாரு பாருங்க. அது தேவனுடைய கோலாய் மாறி விடுகிறது. அந்த கோலை தாங்க பர்வதத்தில் பிடிச்சிருக்காரு. இந்த கோல் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது. இந்த கோல் தான் சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சது. இந்த கோல் தான் கண்மலையை பிளந்து தண்ணீரை வர வைத்தது. இந்த கோல் தான் அமலேக்கியருக்கு எதிராக போராடின போராட்டத்திலே ஜெயத்தை கொடுத்தது. அது மோசேயோட கோல் அல்ல, தேவனுடைய கோல். தேவனுடைய சமூகத்திலே போடப்பட்ட ஒரு கோல். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப யோசிச்சு பாருங்க, பர்வதத்தில் மோசே தன்னோட கரத்தை பிடித்திருக்கிறார். மோசையோட கரத்திலே அந்த கோல் இருக்கிறது, தேவனுடைய கோல் இருக்கிறது. கீழே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளத்தாக்கிலே யோசுவா அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிதானே? மோசையோட கை தளர்ந்து போகிறது. அப்ப ஆரோனும் ஊரும் மோசையோட கரத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோசையோட கரத்தில் அந்த கோல் உயர்த்தப்பட்டிருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஜெயம். என்னைக்கு மோசையோட கை தளர்ந்து போதோ, அந்த தேவனுடைய கோல் கீழே இறங்குதோ, அமலேக்கியர் ஜெயம் எடுக்கிறார்கள். இந்த காரியத்தை கர்த்தர் ஏதோ ஒரு சரித்திரத்துக்காக எழுதலைங்க, ஒரு பெரிய பாடத்துக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னார், இது ரொம்ப முக்கியம், இதை நினைப்பு ஊட்டணும், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கணும், இதை எழுதி வைக்கணும், இதை மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மோசேட்ட இதை எழுதி வைன்னு சொன்னது வந்து யோசுவாவுக்கு மாத்திரம் இல்லை, ஏசிய பெரம்பூர் விசுவாசிகளுக்கா. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு காரியத்தை எழுதி வைனா அது எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அதுல ஒரு சத்தியம் இருக்கா இல்லையா? இப்ப மோசே நல்ல முடிக்க போறேன், நல்ல கவனிங்க. மோசே பர்வதத்திலே தன்னோட கரத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார். தேவனுடைய கோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ரெண்டு பக்கத்திலே ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோன் என்னது? ஆரோன் வந்து ஆசாரியன். ஒரு ஆசாரியனுடைய நோக்கம் என்ன? பரிந்து பேசுகிறது. அப்படிதானே? ஆசாரியனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனத்துக்கும் கர்த்தருக்கும் நடுவே நின்று பரிந்து பேசுகிற ஒரு ஊழியம் செய்யும். ஜெப ஊழியத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்படிதானே? இந்த பக்கத்துல யார் இருக்கிறது? ஊர். ஊர்னு கேட்டீங்கன்னா அது அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட்னஸ், பியூரிட்டின்னு அர்த்தம், பரிசுத்தம் என்று அர்த்தம். இப்ப சிந்தித்து பாருங்க, ஜெயத்தை கொடுக்கிறது வந்து கர்த்தருடைய வல்லமை தான். நம்முடைய மாமிசத்தின் மேற்கொள்ளப்படுகிறது யார் தான்? கர்த்தருடைய வல்லமை தான். நம்முடைய சொந்த பலத்தில் முடியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் எது அங்க தெரியுதுங்க? தேவனுடைய கோல் தானே உயர்த்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப அந்த தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னா ஒரு பக்கத்துல ஜெபம், இன்னொரு பக்கத்துல பரிசுத்தம். இது ரெண்டு இல்லாமல் அமலேக்கியரை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? அப்ப நீங்க மாமிசத்தை மேற்கொள்ளணும்னா என்ன வேணும்? ஆரோனும் ஊரும் வேணும். தேவனுடைய கோலை கர்த்தர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை, அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது வெளிப்பட வேணுமானால், தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேணுமானால், தேவனுடைய வல்லமை எப்பங்க வெளிப்படும்? ஜெபமும் பரிசுத்தமும் அதை உயர்த்தி பிடிக்கணும். தேவ வல்லமை வெளிப்படுவதற்கு ரகசியத்தை நான் சொல்கிறேன். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னா, அமலேக்கியர் மேல ஜெயம் உண்டாகணும்னா, மாமிசத்தின் மேல ஜெயம் வேணுமானால் ஜெபமும் பரிசுத்தமும். சத்தமா சொல்லமா? ஜெபமும் பரிசுத்தமும். ஜெபமும் பரிசுத்தமும். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஜெபமும் பரிசுத்தமும், ஜெபமும் பரிசுத்தமும். இது இல்லாம ஜெயம் இல்ல பிரதர். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? அநேக சமயத்தில் நம்முடைய மாமிசம் மேற்கொள்கிறதுக்கான காரணம் எத்தனை பேருக்கு விளங்குது?
கோபத்தை அடக்க முடியல, வேண்டாத வார்த்தையில பேசுறோம், வேண்டாத காரியத்தை பார்க்கிறோம், போகக்கூடாத இடத்துக்கு போகிறோம். காரணம் என்ன? ஏன் மாமிசம் மேற்கொள்கிறது? என்ன இல்ல? ஜெபமும் பரிசுத்தமும் இல்ல. அங்க ஆரோனும் ஊரும் தூக்கி பிடிக்க இல்ல, தேவனுடைய கோலை தூக்கி பிடிக்க ஆரோனும் ஊரும் இல்லை. தேவனுடைய வல்லமையை உயர்த்தி பிடிக்க ஜெபமும் பரிசுத்தமும் இல்லை. ஆகவேதான் இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் தீர்மானம் பண்ண முடியும்? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த திருவிருந்து நாளிலே நான் ஒரு பொருத்தனை பண்றேன். என்னோட வாழ்க்கையில 2 காரியம் ஜெயமாய் வாழ 2 காரியம். என்னது? ஜெபம், பரிசுத்தம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க ஒருவேளை அந்த யுத்தத்தில் ஒரு நபரா இருந்தா நீங்க சொல்லுவீங்க, ஜெயம் எங்க நடந்தது தெரியுமா? ஜெயம் ஆக்சுவலா எங்க நடந்தது? ஜெயம் யோசுவா எங்க யுத்தம் பண்றார்? பள்ளத்தாக்குல. அப்ப உண்மையான ஜெயம் எங்க நடக்குது? பார்க்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? ஜெயம் பள்ளத்தாக்குல ஏற்படுகிறது போல தெரியும். ஆனா ஜெயம் பள்ளத்தாக்குல இல்ல, மலை உச்சியில. மலை உச்சியில தாங்க ஜெயம். அப்ப பள்ளத்தாக்குல பார்க்கிறது என்னது? சாட்சி. What you see in the valley is only a witness. What happens on the mountain is victory. Battle is won on the mountain top. It is witnessed in the valley. பள்ளத்தாக்கிலே சாட்சி தான் ஜெயத்தின் சாட்சி. ஆனா ஜெயம் எங்க நடக்கிறது? மலை உச்சியில. நீங்க மாம்சத்தின் மேல ஜெயம் இல்லை அப்படின்னு உணர்ந்தா இன்னும் மலை உச்சிக்கு வரலன்னு அர்த்தம். உங்களோட வாழ்க்கையை ஜெபத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். தீர்மானம் பண்ணுங்க. இதைதான் பவுல் சொல்றார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சைக்கு மேல ஜெயத்தை பெறுவீர்கள். அப்ப மாம்ச இச்சைக்கு நம்ம இடம் கொடுக்காம ஜெயம் எடுக்கணும்னா பவுல் என்ன சொல்றாரு? ஆவிக்கேற்றபடி. எப்படி ஆவிக்கேற்றபடி நடக்கிறது? ஜெபமும் பரிசுத்தம். எப்படி ஆவிக்கேற்றபடி நடக்கிறது? ஜெபமும் பரிசுத்தமும். இதுதாங்க ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்க செய்யும். ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாமிச இச்சைகளுக்கு நம்ம ஒரு நாடு இடம் கொடுக்க மாட்டோம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்றை நாம் தெளிவாய் விளங்கிக் கொள்ளணும். தயவுசெய்து கவனிங்கள். முடிக்க போறேன். நீங்க நாளையிலிருந்து பள்ளத்தாக்குக்கு போறீங்க. நாளையிலிருந்து யுத்தம் நடக்க போகுது, அப்படிதானே? மாம்சம் விடுவானா? மாம்சம் விடுமா அவங்கள? இப்ப ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போதே பள்ளத்தாக்கு தான். மாம்சம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நம்மளோட வாழ்க்கையின் பள்ளத்தாக்குல பிரச்சனை இருக்கா? நம்மளோட வாழ்க்கையின் மலை உச்சியில பிரச்சனை இருக்கா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையின் பள்ளத்தாக்கு, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு, என்னோட வாழ்க்கையில போராட்டம் இது அதுன்னு நம்ம பள்ளத்தாக்குல தான் பிரச்சனையை நினைக்கிறோம். பிரச்சனை உங்க பள்ளத்தாக்குல இல்ல பிரதர், சிஸ்டர். உங்களோட பிரச்சனை பள்ளத்தாக்குல இல்லை. உங்களோட பிரச்சனை எங்க இருக்கிறது? மலை உச்சியில. ஜெபமும் பரிசுத்தம். நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன். ஆவியான நம்மத்தில் சேவாடி கொண்டிருக்கிறார். திருவிருந்திலே பங்கு பெற போகிறோம். ஜெபமும் பரிசுத்தம் தாங்க தேவனுடைய கோலை உயர்த்தி பிடிக்க முடியும். வேற ஒன்னும் பிடிக்க முடியாது. தேவனுடைய கோல், தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமானால் தேவனுடைய வல்லமை உயர்த்தி பிடிக்கிற 2 காரியம் ஜெபமும் பரிசுத்தமும். இந்த 2 காரியம் இல்லாம தேவனுடைய வல்லமை விளங்காது. அமலேக்கர் மேல ஜெயத்தை எடுக்க முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏன் மாமிசம் மேற்கொள்ளுது? ஏன் விழுந்துகிட்டே இருக்கும்? பாவம் செய்கிறோம், திருப்பி போய் அறிக்கையிடுறோம், திருப்பி அதே பாவத்தில் விழுறோம். ஜெயமே இல்லையே. இன்னைக்கு ஆவியான சொல்ற, மகனே மகளே,
உன் வாழ்க்கை தோல்வியா இருக்கிறதுக்கு காரணம் வாழ்க்கையிலே ஜெபமும் பரிசுத்தமும் இல்லாததுதான். ஆரோனும் ஊரும் இல்லைங்க. ஆரோனும் ஊரும் இல்லை. மோசே இருந்தா போதாதுங்க, ஊழியக்காரர் இருந்தா போதாது. ஊழியக்காரர் இருந்தா போதாது, ஆரோனும் ஊரும் வேணும். தேவனுடைய கோல் உயர்த்தி பிடிக்க வேணுமானால் ஆரோனும் ஊரும் வேணும். ஜெபமும் பரிசுத்தம் வேணும். எல்லா கண்களும் மூடியிருப்பதாக தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடுகிறார். ஏன்னா சில நிமிஷங்களிலே திருப்பந்தியிலே நாம் பங்கெடுக்க போகிறோம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இனிமேலும் என்னோட வாழ்க்கையில தோல்வி இல்லை. இனிமேலும் என்னோட வாழ்க்கையில தோல்வி இல்லை. இனிமேல் அமலேக்கு மேற்கொள்ள முடியாது. விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன். என்னோட ஜெபத்தை நான் அதிகரிக்க போகிறேன். என்னோட பரிசுத்தத்தை நான் அதிகரிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழப்போம். Thank you Lord. Thank you Lord. பரிசுத்தமா வாழணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா முடியல. நான் ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் என்கிட்ட பேசின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பரிசுத்தமா வாழ வாஞ்சி இருக்கிறது, விருப்பம் இருக்கு, ஆனா வாழ முடியாத காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கணுங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, நான் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். பவுல் சொல்லல, கலாத்தியர் 2:20 பவுல் சொல்லல நான் என்னை சிலுவையில் அறைஞ்சிருக்கேன்னு சொல்லல, அறையப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கேன். அப்படின்னா அவர் தன்னை சிலுவையில் அறைஞ்சிக்கல. தன்னை வாழ்க்கை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் அந்த பவுலுடைய பழைய பாவ மனுஷனை கர்த்தர் சிலுவையில் அறைந்திருக்கிறார். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியோட அனுபவம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவராய் இயேசுவை நம்பி வந்தபோது நம்முடைய பாவ பழைய மனுஷன் கர்த்தரால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். பவுல் சொல்றார் பாருங்க, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே. நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம், பரிசுத்தமா வாழ முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, நான் உங்களுக்குள்ளே பரிசுத்தம் உள்ள தேவனாய் நான் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிங்க. நீங்க வாழ்கிற வாழ்க்கை இனிமேல் நீங்க வாழ்கிறது அல்ல, உங்களுக்குள்ளே பரிசுத்தராய் இருக்கிறவர் அவருடைய வாழ்க்கையை நமக்குள்ளே இருந்து வாழ்கிறார். அந்த வாழ்க்கை எப்படி பரிசுத்தமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்யுங்க. அதை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:27 கிறிஸ்து எனக்குள்ளே மகிமையான நம்பிக்கையாக இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே மகிமையான நம்பிக்கை, அவரே மகிமையான நம்பிக்கை. கிறிஸ்து எனக்குள். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? பரிசுத்த தெய்வம், பரிசுத்த வல்லமை உள்ள ஒரு தேவன், அண்ட சராசரங்களை படைத்த பரிசுத்த உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சத்தியம் நமக்கு விளங்குமானால் நம்ம போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கை இனிமேல் நீங்களும் நானும் வாழ வேண்டாம், அவர் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் பவுல் சொல்றார். இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குங்க, தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாக மண் பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம். 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கிறோம். ஆனா அந்த மண் பாண்டத்தை நம்ம சரியான விதத்தில் நடத்த தெரிஞ்சா போதும்,
அந்த மண் பாண்டத்தை நமக்கு சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. அதனால தான் தேவோட வல்லமை விளங்காமல் இருக்கிறது. அந்த மண் பாண்டத்தை சரியா நம்ம ஹேண்டில் பண்ணணும். அப்போ தேவோட வல்லமை விளங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால தான் பவுல் சொல்றார், நான் தள்ளப்படுறேன், ஆனாலும் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. என்ன தெரியுமா பவுல் சொல்றாரு? இந்த சரீரத்திலே நெருக்கப்படுறோம், ஆனா உள்ளான மனுஷன் இரும்பு மாதிரி இருக்காரு. அவரை யாருங்க நொறுக்க முடியும்? அவர் உள்ள வாழ்றாரு, அவரை நொறுக்க முடியுமா? அவர் ஏதாவது நொறுக்க முடியுமா? எப்பக்கத்திலும் சரீரத்துல தான் நெருக்கப்படுறேன், ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஒடுங்கி போகிறதில்லை. காரணம், எனக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் அப்படிப்பட்டது. எனக்குள்ள வாழ்கிறவர் அப்படிப்பட்டவர். அவரை யார் அசைக்க முடியாது. தொடர்ந்து வாசிங்க. கலக்கம் புறமான மனுஷனுக்கு மனமுறிவு அடைகிறதில்லை. உள்ள இருக்கிறவரை யாரும் மனமுறிவு அடைய முடியாது. ஒருவரும் உள்ள இருக்கிறவரை மனமுறிவு அடைய செய்ய முடியாது. அடுத்தது, துன்பப்படுத்தப்பட்டும் புறமான மனுஷன் துன்பப்படுத்தப்படுகிறான், கைவிடப்படுகிறதில்லை. உள்ளான மனுஷன் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் புறமான மனுஷன் கீழே தள்ளப்படுகிறான், மடிந்து போகிறதில்லை. ஆனா உள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவருங்க? அவரை யாராவது மடிந்து போக செய்ய முடியுமா? அதான் வேதம் சொல்ல, உலகத்திற்கு காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். எல்லா கண்களும் மூடியிருப்பதாக. தேவ பிரசன்னத்தை நான் விடுகிறேன். ஆவியானவர் அசைபாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே நீங்க வாழ்றீங்க. ஆண்டவரே எனக்குள்ளே நீங்க வாழ்றீங்க. கிறிஸ்து என்னிலே வாழ்க. நீங்க எனக்குள்ள வாழும்போது தோல்வி இல்லை ஆண்டவரே, தோல்வி இல்லை ஆண்டவரே, தோல்வி இல்லை ஆண்டவரே. என்னுடைய கண்கள் மூலமா நீங்க பார்ப்பீங்க, என கரங்கள் மூலமா நீங்க தொடுவீங்க, என கால்கள் மூலமா நீங்க நடப்பீங்க. நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். சகோதரனே, உங்களுக்குள்ள யார் வாழ்கிறது? உங்களுக்குள்ள யார் வாழ்கிறது? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக. எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? இதுதாங்க ஜெயத்துக்கு ரகசியம். இதுதான் ஜெயத்துக்கு ரகசியம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அறிக்கை செய்யணும், கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்தம் தங்கும் வாசஸ்தலம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய நம்பிக்கைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மனவாளனாகி ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போறபடினாலே ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக தேவ பிரசன்னத்தை கிருபையாய் தந்து எங்களோடு பட்சமாய் பேசி நம்முடைய நல்வார்த்தைகளுக்காக, எங்களுக்கு கற்றுத்தந்த சத்தியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, விசேஷமாக கர்த்தா பாத்திரவான்களாக இந்த திருப்பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் எங்களையும் தெரிந்து கொண்டு எங்களையும் பொருட்டாய் எண்ணினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து தேவ சமாதானத்தாலும் கர்த்தாவே சந்தோஷத்தாலும் கர்த்தர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய பிரசன்னத்தை ஆலயத்திலிருந்து கடந்து போகும்போது எங்களை விட்டு பிரியாத தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் வீட்டுக்கு போக கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆவியானவர்களோடு கூட பேசுவீராக. அதிசீக்கிர வருகைக்காக இந்த சின்ன திராட்சை தோட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. நாங்கள் சிறுக வேண்டும், நீங்க பெருக வேணும் ஆண்டவரே. எல்லா கனத்துதி மகிமையாவுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும்.
இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04431508155. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.